Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect to student, homemakers and seekers. A Facebook, Instagram, YouTube channel. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். நாம் ஏன் குடும்பத்தை நேசிக்கணும்? குடும்பம் ஏன் அப்படியே அந்த ஃபேமிலியோட கனெக்டடாக இருங்க, காண்டாக்டாக இருக்காதீங்க. அது மட்டும் கொஞ்சம் பாண்டோடு இருக்கணும். வீட்டு மனைவி ஃபோன் பண்ணதும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நமக்கு ஃபோன் வந்ததும் எங்கே இருக்கிறீங்க, ஏன் சொல்ல முடியாத இடத்துலையா இருக்கிற, சொல்லு. உன் குழந்தையோட கனெக்டடாக இரு, மனைவியோட கனெக்டடாக இரு, அப்பாவோட கனெக்டடாக இரு, அம்மாவோட கனெக்டடாக இரு, தம்பியோட கனெக்டடாக இரு, தங்கையோட கனெக்டடாக இரு. இப்படி யார் இருக்கிறாங்க இப்போ? அண்ணன் கூட பேச மாட்றான், தம்பி கூட பேச மாட்றான், பையன் கூட பேச மாட்றான். அப்பா அம்மாவுக்கு தெம்பு இருந்தால் தம்பி தங்கச்சி கிடைக்கும். அண்ணன் அக்கா கிடைக்காது. உனக்கு அக்கா கிடைக்காது, அண்ணன் கிடைக்க மாட்டார், முடிஞ்சது அவ்வளோதான் அவனுக்கு. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அண்ணன் யார் தெரியுமா? அவன் தான் உங்களுக்கு ஒரு சின்ன அப்பா. இதோட இல்லாத அப்பா குடும்பத்தில் அண்ணன் தான் அப்பா. அவனை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு. சில நேரங்களில் உங்களுக்கு அண்ணனை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கால் பண்ணுவீங்க. ஃபோன் பண்ணதும் அண்ணே யார், நான் தான் பேசுகிறேன், சொல்லு. இப்படி தான் வரும். என்ன பார்க்கணும் போல் இருக்குது. எதுக்கு? செஞ்சதெல்லாம் பத்தாதா? மனசு சரியில்லைண்ணே, கஷ்டமாக இருக்குண்ணே, எனக்கு வெளியே கொஞ்சம் பார்த்து பேசலாமாண்ணே. இப்படி ஃபோன் பண்ணி நீங்கள் வச்சிடுங்க. அன்னைக்கே நைட்டு இல்லை மறுநாள் கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரும், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் வரும். ஆமாம், வரும். குடும்பத்தில் உங்களுக்காகவே சிலர் வாழ்வாங்க, அவங்க தான் அண்ணன் அக்கா. ஆனால் இப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது. அந்த குழந்தைய இன்னொரு வீட்டில் அந்த ஒத்த குழந்தைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். அங்கே அண்ணன் கிடையாது, அக்கா கிடையாது, தம்பி கிடையாது, இவன் ஒருத்தந்தான், அங்கே அவன் மட்டும்தான் கிடையாது. கிழவன் கிழவியை பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கின்னு இருக்க வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு அம்மா அப்பா சண்டை போடவே கூடாது. புருஷன் பொண்டாட்டி வேணால் சண்டை போட்டுக்கலாம். பொண்ணோட பேச்சே கேட்க மாட்டான், இவன் பாட்டுன்னு நோண்டிக்கினே இருப்பான். எல்லாத்துக்கும் ஒரு விதண்டாவாதம். ஒரு விஷயத்தையும் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை விட்டுடணும். அதை இஷ்டத்துக்கு அதை விட்டுடணும். ஒரு ரோஜா செடி வச்சிங்கன்னா அதுக்கு மருந்து போடுவீங்க. அந்த மருந்து வாந்தி கொமுட்டின்னு வரும், அப்படி நாற்றம் அடிக்கும். ஆனால் அந்த ரோஜா மலரும்போது அதோட வாசம் ஊரெல்லாம் ரோஜா வாசமாக தான் இருக்கும். உறவு என்பதும் அப்படித்தான், கசப்பாக தான் இருக்கும். சில சங்கடங்கள் இருக்கும், ஆனால் அதிலிருந்து வெடித்து கிளம்பி கூடிய அந்த பலன் இருக்குல்ல, அதற்கு எப்பொழுதும் அந்த வாசனை உண்டு என்பதை நம்பிக்கொண்டு குடும்பத்தோடு ஐக்கியமாகுங்கள். குடும்பம்தான் நம் பலம், குடும்பம் மட்டுமே நம்முடைய பலம். ஒரு சாப்பாடு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். ஏன்? நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.